செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் 702 பறக்கும் படைகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்னென்ன சோதனைகள்லாம் இந்த 702 பறக்கும் படையினரை சேர்ந்தவர்கள் ஈடுபடவிருக்கிறார்கள்? லாவண்யா, நேற்று மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 கட்டங்களாக நாடு முழுவதும் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதற்கட்ட தேர்தலில் தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நேற்று தேர்தல் அறிவித்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் நேற்று முதல் பறக்கும் படைகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 702 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிர சோதனைகளை நடத்தி வர்றாங்க. இதே போன்று 702 நிலையான கண்காணிப்பு குழுவினரும் சோதனையில ஈடுபட்டு வராங்க. ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு மூன்று பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் என்ற அடிப்படையில் இந்த கண்காணிப்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இவர்கள் அனைவருக்கும் 8 மணி நேரம் அடிப்படையில 3 ஷிப்டுகளாக பிரிக்கப்பட்டு தொடர்ந்து 24 மணி நேரமும் ரோந்து பணிகளிலும் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வராங்க. ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 3 SST FST என்கிற அடிப்படையில இந்த சோதனை தமிழகம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.